கைய கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நானும் எத்தனையோ கண்ட்ரிக்கு போய் எவ்வளவு ஸ்டாச்சுகளை வாங்கி என் பேலஸ்ல அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையா. அதுல என்ன பியூட்டினா, மொத்த அழகையும் கூட பாத்தியா, அங்க நிக்கிற நீ. கை கொடு. இது கை இல்லையா, ஒளியா. ஐயோ. ஹலோ பீப்புள்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல தான் பார்த்தீங்கன்னா போய் டிராகன் படம் பார்த்துட்டு வந்தேன். யாருன்னா இந்த படத்துக்கு போகலான்னு டிக்கெட் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா போட்டு வச்சுருங்க. இந்த வீடியோவில் வந்து ஸ்பாய்லர் இருக்கலாம். மேபி படம் வர்றதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டான் படம் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ ட்ரோல். ஆக்சுவலாக ஒரு ட்ரெய்லருக்கு இவ்வளோ ட்ரோல் வந்துருக்குவான்ட்டு தெரில, அந்த அளவுக்கு ஒரு ட்ரோல் வந்துட்டே இருந்துச்சு. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளாக நானே இருந்துட்டு போகிறேன். அந்த ட்ரெய்லரை வச்சு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணப்போ கூட அவங்க எந்த ஒரு இதையுமே வெளியில் சொல்லலை. இந்த ட்ரெய்லரில் சொல்லியிருக்கிறது வெறும் 10% தான், ஆனால் படத்தில் இன்னும் பெரிய ஒரு விஷயமே உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னப்போ யாரும் அதை எப்படி நிறைய பேர் ஒரு விதமாக எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் சொன்னது டான் 2. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னால் பச்சை போய் இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கு. அவ்வளோதான். காலேஜில் போயிட்டு ஒரு மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். டான் 2வாக தான் இருக்கும் போல் அப்படின்றது தான் எல்லாரோட தாட்ஸாக இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் தான் மீம் டெம்ப்ளேட், ஓவர் ஹைப்பு. பட் பிரதீப்பும் அஸ்வந்த் அவங்க 2 பேருமே போத் ஸ்லாப்டு எவ்ரி ஒன். ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்படியே எல்லாத்தையும் வந்து ஒரு பலார்னு அரைஞ்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கிட்டார். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சிக்காம லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஒரு மெசேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் எமோஷ்னல் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அவ்வளோ நல்லாவே கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. மோரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லி இதில் எதை சொல்கிறதுனே தெரில. லைஃப்பில் ஒருத்தனுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிது, அந்த சான்ஸை வந்து அவன் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்களான்னு சொல்லவா. லைஃப்பில் ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பை அவன் லைஃப் லாங் கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்றது சொல்ல வராங்கன்னு நினச்சிக்குவா. ஒரு சின்ன சம்பாத்தியம் இருந்தால் கூட நம்ம ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்கன்றதை எடுத்துக்குவான்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க இந்த ஒரு படத்தில். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ஒரு ரைட் பண்ணியிருக்காரு. நம்ம இப்படி தான் நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இதான் ஹாப்பி எண்டிங்காக இருக்கும் போல் அப்படின்னு யோசிக்கிறப்ப பார்த்தா ஒரு எண்டிங் கொடுத்தாரு. அந்த சத்தியமாக அந்த கிளைமேக்ஸ் வந்து யோசிக்கும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படிலாம் ஒரு மனுஷன் எழுதுனா ரைட் பண்ணா அப்படின்றத திங்கே பண்ண முடியல என்னாலலாம். அந்த கிளைமேக்ஸ்லேருந்து வெளியே வர முடியல. அதை பிரதீப்புக்கோட அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் கேரக்டர்லாம் அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு பேசியிருப்பார் பிரதீப்கிட்ட. அப்படியே அவர் கையெடுத்து கூப்பிடுறது போல் அந்த மாதிரியான ஒரு ஃபீல். அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸை இழுக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லரை கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் தியேட்டருக்கு வர வச்சு அவங்களே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் இப்படிலாம் இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ் சொல்லலாம். நல்ல ஒரு என்டர்டெய்னிங் வேலையும் சரி, நம்ம சிரிக்க வச்சு சந்தோஷமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்கு. ஸ்கூலில் சூப்பராக படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் திடீர்னு ஒரு பொண்ணு வந்து போயிட்டு நல்ல மார்க் எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறப்ப அந்த பொண்ணு இல்லை, எனக்கு பையன் வந்து கொஞ்சம் ரெக்கர்டு பையாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தாக இருக்கும்ல. கெத்து காட்டணும்னு சொல்லி காலேஜில் போயிட்டு படிக்காமல் அரியர் வச்சு பிரின்ஸ்பால்கிட்ட திட்டு வாங்கி அது இதுன்னு அப்படி அந்த மாதிரியான ஒரு இதில் மாறிடுறாரு ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது எனக்கு பொறுத்தளவு எல்லா டேரக்டருமே கற்றுக்கணுன்றது தான். ஒரு சில டேரக்டர்ஸ் அதை கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்லாம் டம்மியாக காட்டிட்டு வெறும் ஹீரோக்கு மட்டும் பில்டப் கொடுத்து அப்படின்ற மாதிரி மட்டும் தான் ஃபுல்லாக எழுதுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக மிஸ்கின் சாருக்காக இருக்கட்டும், அவருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேரக்டர். ஒரு ப்ரொஃபஸராக வராரு, காலேஜ் பிரின்சிபல் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வராரு. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டிங்கன்னா காலேஜுக்குள்ளே உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும்.
ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. பிரதீப்புக்கா இருக்கட்டும் அண்ட் நம்ம விஜய் சித்து ஹர்ஷத் கான். ஹர்ஷத்லாம் பார்த்தீங்கன்னா மூவி ஃபுல்லாக சூப்பராக ட்ராவல் ஆனார். ஹீரோவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹீரோயின்ஸ்லாம் பொதுவாகவே ரொம்ப நாளாகவே பெருசாக நல்ல கேரக்டராக எனக்கு பார்த்த மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப நாளாகவே சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரி அவங்களுக்கா இருக்கட்டும், கயட் லோகர் அவங்களுக்கா இருக்கட்டும், 2 பேருமே ஒரு சூப்பர்பான ரோல்னே சொல்லலாம். நீ எவ்வளோ லவ் பண்ணுறன்றத கிஸ்ல காட்டு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க அண்ட் நல்ல ஒரு கேரக்டரும் எழுதியிருக்காங்க. அவங்க ரைட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. வேற நம்ம பிரதீப் அவங்களோட அப்பா அம்மா கேரக்டர் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே வந்து ஒரு மகனுக்கு எப்படி இருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஃபாதராக வராரு. பையன் என்ன பண்ணாலும் ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபாதர். அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். அண்ட் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்குது, அதை நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். அதை பாருங்கள். அதை பார்த்து கண்கலகாத மனுஷனே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சீன், அவ்வளோ ஒரு எமோஷ்னல். என்னாலாம் அந்த இடத்துல கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம எல்லாத்தையுமே அழுக வச்சுருப்பார் அந்த சீனில். இப்படி காலேஜில் அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தன் காலேஜுக்கு அப்புறம் வெளியில் ஆப்வியஸாக நடக்கிறதானே, அரியர் வச்சா அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்றப்ப அவனை விட்டு எல்லாரும் போயிடுறாங்க விலகி. லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவன். அவன் அதுக்கப்புறம் லைஃப்பில் எப்படி முன்னேறான், எப்படி முன்னேறி வரான் அப்படின்றத தான் ஸ்டோரி ஆர்க்காக இருக்கும். ஸ்டோரின்னு நினச்சா இன்ட்ரோவில் பார்த்தா ஒரு சூப்பர்வான ஒரு ட்விஸ்ட் வருது. ஃபேக் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சு அதை மிஸ்கினுக்கு பார்த்து அவர் போய் நான் இதெல்லாம் உன் பாஸ்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா நீ நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி அந்த இடத்துல நீ 48 அரியரை கிளியர் பண்ணணும். அவர் 48 அரியரை கிளியர் பண்ணுறப்போ ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அதுவும் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். பிரதீப் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் சார். ரொம்ப சூப்பரான, அவருக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர். நம்ம விஜய் சித்து ஹர்ஷத் ப்ரோ அவங்களோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல. அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எங்ககிட்டேருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா? கதில் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு கேரக்டர் இருக்குது. எப்படின்னா அவங்க வந்து நம்ம பிரதீப் அவங்களுக்கு பார்த்துருக்கிற ஒரு அலைன்ஸ் கேரக்டர். நீ எவ்வளோ லவ் பண்ணுறன்றத கிஸ்ல காட்டு. காலேஜில் போய் படித்து எப்படி அரியர் கிளியர் பண்ணுறாரு அப்படின்றது தான் பேலன்ஸ் ஸ்டோரி மாதிரி போகும். ஆனால் அது இல்லை. ப்ரீ கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக சுத்தமாக வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் எழுதி வச்சுருக்காரு நம்ம அஸ்வந்த் ப்ரோ. என்னால் ஆக்சுவலாக என்னால் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து இன்னும் வெளியே வர முடியல. அவர் நினச்சிருந்தா ஒரு ஹாப்பி எண்டிங், நம்மளாம் என்ன நினச்சிருப்போன்னா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சமயம் போயிட்டுருக்கிற டைமில் ஒரு சீன் வருது. அந்த சீனு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி எப்படி மாறுதுன்றத நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஸ்வந்த் மாரிமுத்து அங்கே தான் அவரோட பிரில்லியன்ஸ் காட்டியிருக்காரு. நம்மளை அப்படி விடாமல் இந்த விஷயத்தை நம்ம அதிகமாக திங்க் பண்ணணும், யோசிக்கணுன்ற மாதிரியான ஒரு ரைட்டிங்கை கிளைமேக்ஸில் கொடுத்துருக்காரு. அந்த விஷயம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. அதுதான் ஏன் அன்பு, இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைமேக்ஸ் அந்த இடத்துல இருக்குது. இதை நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பல, இந்த கிளைமேக்ஸ் நான் ரிவீல் பண்ணல. இன்னும் நீங்கள் பாருங்கள், அது எப்படி அவ்வளோ அழகாக ஸ்டேஜ் பண்ணி கொண்டு வந்திருப்பார் நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து அவங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டரும் வரும். அதுவும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே போய் பார்க்கலாம் இந்த மூவியை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு ஃபிலிம். தயவு செஞ்சு டிக்கெட் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போட்டு பாருங்கள். யோசிக்காதீங்க, கன்ஃபார்மாக போய் பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு மூவியை என்ஜாய் பண்ணி பார்த்து சந்தோஷமாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது ஒரு மூவி நம்மளை டீப்பாக திங்க் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம், ஒரு சீனு நல்லா எழுதி எல்லா கேரக்டருக்கும் சூப்பர்பான ஒரு ரைட்டிங் எழுதி ரொம்ப அழகாக வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு நம்ம அஸ்வந்த் ப்ரோ. பிரதீப் ப்ரோவோட ஆக்டிங்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எமோஷ்னல் நல்லாவே கன்வே ஆச்சு. எல்லாருக்கும் ரிலேட்டடாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நல்லா டச் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து பார்த்தா எல்லாருமே அழுதுருவோம். அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன். ஸோ இது மாதிரியே அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன மூவி போவேன்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் போனால் அதுக்கு ரிவ்யூ போடுறேன். இந்த மூவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே ஒரு சூப்பர்பான ஒரு ஃபிலிம்.
ஓகே மேட்ச் போயிட்டுருக்கு, நான் மேட்ச் பார்க்கணும். இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் போயிட்டுருக்கு. தலைவன் அடிச்சுக்கிட்டு இருக்க அடிக்கு தான் விராட் கோலி ப்ரோ. கேட்டுக்க அடுத்தல. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சரி நான் போய் மேட்ச் பார்க்குறேன், நீங்கள் நாளைக்கு போய் படம் பாருங்கள். பாய்.